இந்த வெக்கப்படுற மாதிரி எல்லாம் இருக்கு. அம்மா ஏன் அழுகுறீங்க? சந்தோஷப்படுறீங்கன்னு நினைச்சா எனக்கு கவலைப்படுறீங்க. சந்தோஷப்படணும் மட்டும் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உலகத்தை தந்தாலும் உனதன்பு முன்னால அது சிறு அல்பம் தானம்மா. ஆயிரம் கோயிலில் அழுது நின்னாலும் நான் செய்த பாவம் போகுமா? இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் டே என்று சொல்லி உங்களுக்காக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு மட்டும்தான் பர்த்டேயா? உங்களுக்கு மட்டும்தான் பர்த்டேயா? ஓகே. பட் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கு உங்களோட மாமிக்கோ. ஓகே. அப்போ உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் கிஃப்ட் வந்திருக்கு. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? தம்பியாக தான் இருக்கும். இல்லை, தம்பி எங்கே இருக்கிறார்? என்ன பெயர்? நீங்கள் சொல்கிற பெயரில் துபாயில் இருந்து வரல. நீங்கள் உள்ளூரில் யாரும் இல்லையா? உள்ளூர் டைம் இருக்கலாம் தானே, அப்படி இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே வீட்டில் இருக்க யாருமா கூட இருக்கலாம். வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? கொழும்புக்குள்ள வேற யாருமே இல்லையா உங்களுக்கு? அவங்க எல்லாம் ஒரு வேலை செய்தாங்களோ தெரியலையே. சரி, ஓகே. உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது உங்களுக்காக. சரியா? ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி உங்களுக்காக ஒரு சின்ன அழகான பொக்கே. மற்ற இன்னொன்று அம்மாவுக்கு. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குமாம்மா? சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்களோ? என்ன பர்த்டே கேளுக்கு ஒரு ஃப்ளவரை கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதோ வந்திருக்கே பொருள் மாதிரி. என்ன இருக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லணும், கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குன்னு சொல்லணும். ஃப்ரேமா? ஃப்ரேம் மாதிரியா தெரியுது. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். அதுல இருக்க நீங்க தானோ? நீங்க தானா? என்ன இவ்வளவு சிரிப்பு? அப்படி என்ன இருக்கு அதுல? என்ன வெக்கப்படுற மாதிரி எல்லாம் இருக்கு? அம்மா ஏன் அழுகுறீங்க? சந்தோஷப்படுறீங்கன்னு நினைச்சா எனக்கு கவலைப்படுறீங்க. சந்தோஷப்படணும் மட்டும் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா? யார் கூட இருக்கிறது? மகனா? மகன் தான் இப்ப துபாயில இருக்கிறாரா? ஓகே. அப்ப அந்த கவலையில தான் இருக்கீங்களா கூட இல்லையண்டு? சரி, அவர் தான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாராம். அம்மா பக்கத்துல இருக்க அம்மாண்டாரு மாதிரியே இல்லை. அம்மா இவ்வளவு தூரம் இருக்கேக்கா அம்மாவை பத்தி தெரியுதுன்னு சொல்லி அப்ப அக்காவோட பிறந்த நாளை அக்காவோட சேர்த்து அம்மாவுக்கும் ஏதாவது சின்னதா கொடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா இருந்த போட்டோவே அனுப்பியிருக்கிறார். ஸோ ஹாப்பி தானே? என்ன நல்ல ஹாப்பியா? சந்தோஷமா? ஓகே. நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறாங்க. பாடக்கூடாது, என்ன சிரிக்கணும் வேணே. இப்போ உங்களோட பர்த்டே என்ன முடிஞ்சுதா? எப்போ உங்களோட? ஓகே. அப்போ உங்களுக்கு அக்காவுக்கும் சேர்த்து ஒரு ஐடியா அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. என்ன அப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டும் வந்திருக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினது யார்? இப்போ அவங்களுக்கு ஓகே, தம்பி மகன் அனுப்பினது. சரியா? உங்களுக்கு எங்கே இருக்காங்க? சவுதியிலையா? வாய்ப்பு இருக்கா அம்மா அனுப்புறதுக்கு? ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களா? சொல்லுவாங்களா? இல்லையா? சரி, அப்போ இன்னொரு கிஃப்டும் இருக்கு, அதையும் பார்ப்போமா? உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. சரியா? அப்போ இது வந்து அரேஞ்ச் பண்ணினது நீங்கள் யார் சொன்னீங்க? தம்பி. ஓகே. தம்பி வந்து அம்மாவுக்காகவும் மற்ற உங்களுக்கு யார் கொடுத்துட்ருப்பாங்க? அம்மாவுக்கு தம்பி தான் கொடுத்து விட்டார் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் கேக்கும். ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு யார் கொடுத்து விட்ருப்பாங்க? உங்களோட அம்மாவும் சேர்ந்து. எஸ், அவங்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கட்டும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ பக்கத்தில் இல்லை தானே, ஸோ அதனால் சின்னதாக அவங்களால செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி இதை அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ கேக் கட் பண்ணுவோமா?
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Okay. Thank you so much. Expect பண்ணல. Thank you. ஓகே அப்போ அம்மா தான் அழுதுட்டீங்க. அம்மாவுக்கு ஹாப்பியா? என்ன நினைச்ச நீங்க? இன்னைக்கு வார்டு பர்த்டே தானே, இப்போ உங்களுக்கும் வந்திருக்கு. எதிர்பார்க்கல, ஆனா சந்தோஷமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லிவிட போறீங்க ஸ்பெஷலா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அது எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்பவே பிடிக்கும். மகனை பிடிக்காண்டே யார் தான் சொல்லுவாங்க, என்ன பிள்ளைய பிடிக்காதுன்னு. ஓகே, அவளுக்கு ஆளியில் வீட்டை இல்லாத சரியான கஷ்டமாக இருக்குமே. நாலு சத்தம் கேட்காது, கோல் இருக்காது. எப்போ பார்த்தாலும் மாமாண்ட நைபர் ஒன்று ஒருத்தனை இல்லையாண்டேக்கல. சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. ஸோ அவரால் இயன்றது சின்னதாக உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாட்டேருந்து எதிர்பார்த்துனீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. அப்போ அவங்களுக்காக என்ன ஸ்பெஷலாக சொல்லிவிட போகிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். நானும் ரொம்ப மிஸ் பண்றோம். Thank you. சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அப்படியா? இல்ல. சரி, ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா?